பிறத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைபற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய் ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய் ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, முடிசொற்படி மடியார் என்னை இப்பொழுது அமைதியோடு போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள முது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாக இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். இக்குழந்தையை குறித்து குறிவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கோரி அதன் தாயாக மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுக்கு பலரின் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த அனைவரிடமும் அக்குழந்தை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நாளிலே
நாம் காணிக்கையாக்கப்பட்ட அந்த நாளை நாம் நினைத்து நன்றி சொல்லுவோம். சிறு வயதில் குழந்தையாக இருக்கிற பொழுது நம்முடைய பெற்றோர் அல்லது பெரியவர்கள் நம்மை கையில் ஏந்தி கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நமக்கு பெயரிட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அவனுடைய அபிஷேகத்தை பெற செய்த அந்த நாள் மிகவும் ஒரு புனிதமான ஒரு நாள். ஆகவே அந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு வல்லமை ஆசீர் தொடர்ந்து நாம் கிறிஸ்துவராக வாழ்வதற்கு நமக்கு அது உதவியாக இருந்திருக்கிறது. எனவே நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசுவை நாம் கோயிலை காணிக்க உகப்படும் நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் வழக்கமாக காணிக்க மாதா திருநாள் சொல்லுவாங்க. காணிக்கை மாதம்னா மாதாவும் சூசையும் காணிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கப்பட்டது ஆண்டவர் இயேசு தான். அவங்க ஆங்கிலத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், பிரசன்டேஷன் ஆஃப் த லார்ட் சொல்லுவாங்க. ஆக இந்த நாளிலே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். 3 காரியங்கள் ஒரு இஸ்ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டும். 3 முறை தங்களை பிள்ளைகளை குழந்தைகளை அர்ப்பணிக்க வேண்டும். தூய்மை சடங்கு என்று சொல்லி ஒரு 3 சடங்குகள் இருக்கிறது. ஒன்று, பெண்ணானவள் குழந்தையை பெற்றவுடன் தீட்டுப்பட்டவளாய் மாறி போகிறாள். எனவே அந்த தீட்டிலிருந்து அவள் வெளிவர வேண்டும். அந்த தீட்டிலிருந்து அவர்கள் அதற்கு முன்னாடி எங்கேயும் எதிலையும் கலந்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு சட்டம். அந்த தீட்டிலிருந்து வெளிவருவதற்காக தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்று தாய் மரியாளும் சூசையும் கோயிலுக்கு போகிறார்கள். 40 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அந்த கோயிலுக்கு போகிறார்கள். ஆக ஆண் பிள்ளை என்று சொன்னால் 40 நாள் கண்டிப்பாக அந்த அவங்க பெண் அந்த பிள்ளை பெற்றெடுத்தவள் அவள் 40 நாளுக்கு பிறகு சென்று அந்த தீட்டை கழித்து கொள்ள காணிக்கை செலுத்த வேண்டும். மாடப்புறா குஞ்சுகளை கூட, ஏன்னா ஏழை, மிகுந்த ஏழை, நம்மளோட ரொம்ப மோசமான ஒரு ஏழை குடும்பம் தான் தாய்மறியால் சோசியபடி குடும்பம். அவர்கள் புறா குஞ்சுகளை அல்லது மாடப்புறா குஞ்சுகளை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். ஆகவே அவள் அது ஏழைகளுக்குரிய ஒரு காணிக்கை. அதை யோசப்பும் தாய் மரியாளும் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒன்று. அடுத்ததாக அனைத்து ஆண் பேர்களும் அனைத்து தலைப்பேரும் ஆண்டவருக்குரியவை, அர்ப்பணமாக்கப்பட வேண்டியவை என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகவே 2வது காரியம், அவர்கள் அந்த எகிப்திலே நடந்த அந்த ஒரு நிகழ்வு, இரவோடு இரவாங்க ஆண்டவர் அவர்களை கடத்தி கொண்டு வந்தது, அதற்காக அந்த எகிப்திய தலைச்சின் பிள்ளைகளை கொன்றது, அதை நினைவு கூறத்தக்கதாக ஒவ்வொரு தலைப்பேரும் எல்லா உயிர்களிலுமே இருக்கிற தலைப்பேரும் முதற்கனிகள் உட்பட அதை ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கிற பொழுது அது மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் அர்ப்பணித்து விட்டு அதற்கு ஈடாக ஒரு காணிக்கை கொடுத்து திரும்பவும் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அப்படியாக ஆண்டவர் இயேசுவை கோயிலில் அர்ப்பணித்து விட்டு அதற்கு ஈடாக இந்த புறாக்களை அவர்கள் காணிக்கையாக கொடுத்து மீண்டுமாக தன்னுடைய பிள்ளையை பெற்றுக்கொள்வதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம். இன்னொன்று, 8ஆம் நாளிலே அவர்களுக்கு பெயர் வைக்கிற அந்த ஒரு நாள். ஆகவே அந்த ஒரு இருக்கிறது. ஆண்டவருக்கு எல்லா பிள்ளைகளுமே அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆண்டவருக்குரிய அந்த விருத்த சேதனம் செய்து ஆண்டவருக்கு அந்த பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பது ஒரு. ஆகவே இப்படி 3 காரியங்களாக நாம் ஆண்டுடைய அர்ப்பணத்தை கொண்டாடுகிறோம். தாய் மரியாளும் இயேசுப்போம் மிகுந்த ஏழைகள் என்றாலும் கூட அவர்கள் ஆண்டவருடைய காரியங்களில் தன்னுடைய நுணுக்கமாக செய்ய வேண்டியதை செய்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை இன்று பார்க்கிறோம். ஆக இது முதல் காரியம். 2வது, இந்த திருவிழா வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னால், நாம் அவரை தேடி போகிறோம் என்பதை விட அவர் நம்மை தேடி வருகிறார். அதான் பார்க்கிறோம். அங்கே சிமியோன் வருகிறார், அண்ணா வருகிறார். ஆகவே அவர்கள் அங்கே ஆண்டவரை காணுகிறார்கள். இன்றைய முதல் மாதம் மலாக்கியா புத்தகம் மிக அருமையாக சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிற ஆண்டவர் திடீரென உங்கள் ஆலயத்திற்குள் வருவார், உங்கள் கோயிலுக்குள் வருவார். ஆகவே அவர் எப்படி இருப்பார்? புடமிடுகிறவர் போல இருப்பார், வெள்ளியை சுத்தம் செய்கிறவர் போல இருப்பார், சுத்திகரிக்கிற கடவுளாக அவர் உங்களுடைய ஆலயத்துக்குள் வருவார் என்று சொல்லுகிறார். ஆகவே சுத்திகரிக்கிற இடமாக இந்த இடம் மாற்றப்படும். அவருடைய பிரசன்னமில்ல இடம்
சுத்திகரிக்கிற இடமாக மாற்றப்படும். நம்முடைய பாவங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, நம்முடைய கேடுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற, பரிசுத்தமாக்குகிற, விடுதலை செய்கிற ஒரு இடமாக மாறும். ஆக ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், அவர் வந்து தங்குகிற இடம் ஒரு சுத்திகரிக்கப்பட இருக்கிற, சுத்தமாக்கப்பட இருக்கிற, பரிசுத்தமாக்கப்படவிருக்கிற ஒரு இடமாய் மாறும். ஆக ஒவ்வொரு ஆலயமும், ஆண்டவருடைய பிரசன்னம் மிகுந்த ஒவ்வொரு ஆலயமும் அவருடைய அந்த ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கிற, தன் திரு ரத்தத்தால், இயேசுடைய திரு ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. எனவே தான் நம்ம பாவ சங்கதனை செய்யுங்க, ஒப்புரவு சாதனை செய்யுங்க, இன்று சுத்திகரித்து கொள்ளுங்க, பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. இது அதற்காக தான் இந்த இடம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆலயம் வருகிறோம். எனவே நாம் தீர்த்தம் தெளிக்கிறோம், அல்லது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கெடுக்கிறோம், அல்லது ஒவ்வொரு பாவ சங்கதனை செய்கிறோம். இது எல்லாம் தூய்மை சடங்குகளுக்கான ஒரு வழிமுறைகள். நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அது உள்ள வழிமுறைகள். அதற்கு முன்னாடிலாம் தீர்த்தம் வச்சுருப்பாங்க இல்லையா? வருகிற பொழுதே தீர்த்தத்தை அது பழக்க தோஷத்தில் ஏதாவது கையை விட்டு எங்கேயாவது தடையிட்டு வந்துடுவோம். ஆனால் எதற்கு அந்த அடையாளம்னா, நம்மை தூய்மைப்படுத்திக் நாம் நுழைகிற இடம் பரிசுத்தமானது, நாம் செலுத்தவிருக்கிற இந்த வழி பரிசுத்தமானது. எனவே அதற்கு நான் தகுதிப்படுத்தி கொள்ள, என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே அதற்கு ஒரு அடையாளம் தான் அந்த தீர்த்தம் இருந்தது. இப்போ கொரோனாக்கு அப்புறம் தீர்த்தம் தொடர்றதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க, அதனால் அது வைக்கிறது இல்லை இப்போது. ஆக அப்படியாக நம்மை சுத்திகரிக்கிற ஒரு இடம் இந்த இடம். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார், தேடி வந்து அவரை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். இந்த நேரம் இந்த இப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. எனவே நம்மை, நம் குடும்பத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். குறிப்பாக தாய் மரியாதை போல, இயேசுவை போல நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை, குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கி, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு திரும்பி சென்று கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்ததாய் அந்த குழந்தை இயேசு வளர்ந்தது. என் பிள்ளையும் ஆண்டவருக்கு உகந்ததாய், மனிதர்களுக்கு உகந்ததாய், நல்ல பிள்ளையாக வந்து வளரணும், வாழணும். அதுக்காக ஜெபிக்கணும். அன்பார்ந்தவர்களே, இயேசுத்தை பார்ப்போம். நான் வழக்கமாக ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லுவேன், குழந்தைகள் குப்பை தொட்டிகள் கிடையாது. உங்கள் குழந்தைகள் குப்பை தொட்டிகள் கிடையாது. உங்களோட இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த குழந்தை மேலே போடுறது. அவங்க கூட பேசாத, அவங்க கூட பண்ணாத, இப்படி பண்ணாத, இருக்கிற கெட்டதெல்லாம் உனக்கு இருக்கிற பழி வாங்குற எண்ணம், உனக்கு இருக்கிற கெட்ட குணம், உன்னுடைய தீமை, உன்னுடைய பொல்லாப்பு, உன் மனசில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் யார் மேலே திணிக்கிறோம்? நம்ம குழந்தைங்க மேலே சொல்லி சொல்லி வளர்ப்போம், சொல்லி சொல்லி கொடுப்போம். அவ்வளவும் குழந்தைகளை நாம் என்ன பண்ணுறோம்? குப்பை தொட்டி போல் மாற்றுறோம். ஆண்டவர் பரிசுத்தமாக்கி வீட்டுக்கு அனுப்புவார். ஞானஸ்நானத்தில் நாம் அர்ப்பணிக்கப்பட்டு பரிசுத்தமான மக்களை வீட்டுக்கு போவோம். ஆனால் நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு விஷத்தை ஊட்டி அந்த குழந்தைக்கு வந்து குப்பையை வாரி கொட்டி என் மனசில் இருக்கிற குப்பை, அழுக்கு, எல்லாம் தீமை, பொல்லாப்பு, பாவம் எல்லாவற்றையும், எல்லா கெட்ட குணங்களையும் என் பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து அதையும் கெடுத்து குட்டிச்சராக்கி அதை ஆண்டவருக்கு உகந்தது இல்லாத ஒரு காணிக்கையாய் மாற்றி விடுகிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை கொடுப்போம், ஆண்டவர் இயேசுவை கொடுப்போம். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை, ஆண்டவர்களுடைய காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்ப்போம். ஆண்டவருடைய காரியங்களில் பிள்ளைகள் முனைப்போடு, தாராளத்தோடு சேர்ந்து செய்வதற்கு, உழைப்பதற்கு, அல்லது ஆண்டவருடைய காரியங்களை மிகுந்த ஈடுபாட்டோடு ஈடுபடுவதற்கு சொல்லி கொடுப்போம். ஆண்டுடைய ஆவியினுடைய வல்லமையிலே அவர்கள் வளர்வதற்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு, தூய்மையான வாழ்வதற்கு சொல்லிக் கொடுப்போம். அது உங்களிடம் கொடுக்கிற கோரிக்கை கிடையாது, கடமை. இந்த கடமை தான் நீங்கள் ஞானஸ்நானத்தின் போது ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவ முறைப்படி ஆண்டவருக்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? ஆமாம் சாமின்னு நல்லா பூமாடு போல் தலையாட்டியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ எங்கே சாமி சொன்னால் கேட்குறான் இவன், இப்போ யார் சொன்னால் சாமியை மதிக்கிறாங்க நம்ம, அப்படியே சொல்லிவிட்டு நம்முடைய கடமைகளை நழுவி விடுகிறோம். இல்லை அன்புக்குரியவர்களே, உங்களுடைய கடமை அது, ஆண்டவர் கணக்கு கேட்பார். எனவே நம்முடைய குழந்தைகளை, பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணம், தினந்தோறும் அர்ப்பணமாக. ஒருவேளை எனக்கு பிடிச்சபடி என் குழந்தை வளரலை, ஆண்டவருக்கு ஏற்றபடி என் குழந்தை வளரலை, மனசில் இருக்கா, மண்டியிட்டு கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம் குழந்தைகளை அருமையான
ஆண்டவருக்குரிய குழந்தைகளாக உருமாற்றி தருவார். மகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை அர்ப்பணமாக்குகிற இந்த நாளிலே நம்மை அர்ப்பணமாக்குவோம், நம் குடும்பத்தை அர்ப்பணமாக்குவோம், நம்முடைய பிள்ளைகளை குறிப்பாக அர்ப்பணமாக்குவோம். பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருடைய குழந்தைகளாக பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் சிறந்து விளங்கிட இந்த திருப்பலியில் சிறப்பாய் மன்றாடுவோம். ஆமென்.